விவசாயம் தாங்க பெரிய தொழிற்சாலை. இந்தியாவிலே பெரிய தொழிற்சாலைன்னா விவசாயம் தான். இப்போ ஒரு தொழிற்சாலை வந்து 5000 பேருக்கு வேலை கிடைக்குது. இந்த தொழிற்சாலை வந்தால் 10,000 வேற வேலை கிடைக்குன்ட்டு இந்த நிரந்தரமாக நமக்கு வேலை கொடுத்து இந்த தொழிற்சாலை இந்த விவசாய இடத்தை நம்ம அழிச்சிட்டு புதுசாக 5000 பேருக்கு அதில் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஆனால் இந்த விஷயம் எப்படின்னாக்கி இன்றைக்கும் நம்ம தொழிற்சாலை விவசாயம்தான். அதில் இந்தியா முழுக்க சோறு போடுற தொழிற்சாலை விவசாயம்தான். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இதில் வேலை செய்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த தொழிற்சாலையை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். சரி, இது இப்போ இல்லைங்க, அந்த காலத்தில் அரசாங்க காலத்தில் இருந்து மக்களுக்கு தொழிற்சாலைன்னா விவசாயம் தான். இந்த தொழிற்சாலையை பற்றி அந்த அரசர்கள் எப்படி இதை நமக்கு கட்டமைத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத இதை பார்ப்போம். அதாவது ஒரு இடம் தரிசாக இருக்குன்னா அது விளைபொருட்களை விளைவிக்கிற இடமா கொண்டாடணும். அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு தண்ணீர், அதாவது மலையிலேருந்து பெறுகிற தண்ணீரை வந்து ஒரு குளம் மாதிரி கட்டுவாங்க. குளம்பாங்க, கம்மாயும்பாங்க. கட்டி அப்புறம் அந்த குளம் அது கம்மாய் நிறைஞ்சவொடனே, அந்த குளம் நிறைஞ்சவொடனே அல்லது சிறு கால்வாய் மூலமாக இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் வெற்ற இடத்துல கட்டுவாங்க. அப்படி அந்த கட்டியிருக்க இடத்துல இருந்து அந்த குளம் பெறுகிற தண்ணியை வச்சு அது இப்படி அந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா வயல் இருக்கும். அதில் ஒரு கரை இருக்கும், அந்த கரைக்கு அந்த பக்கம் பார்த்தா வயல் இருக்கும். இதில் இருந்து ஒரு மடையை வச்சு தண்ணியை திறந்து மூடுற அளவுக்கு கதவுலாம் வச்சு அங்கே தண்ணி பாய்ச்சுவாங்க. அங்கே இருக்க இந்த குளத்துக்கு தண்ணி தகுந்த மாதிரி ஒரு போகம் 2 போகம் அங்கே விளைச்சல் நடக்கும். இதுதான் பாரம்பரியமாக நம்ம விவசாயிகளுக்கு நம்ம அரசர்கள் மன்னர்கள் செய்து கொடுத்த விஷயங்கள். இப்போ இந்த மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த உட்கட்டமைப்பு, இந்த மன்னர்கள் வந்து சும்மா கிடையாதுங்க. நம்ம கரிகாலங்காலத்து 2000 வருஷம் முன்னாடி போகிறோம். கல்லணையே அன்றைக்கி கட்டி விவசாயத்துக்கு எப்படிலாம் பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி மக்களுக்கு வேலையே அதுதான். இன்றைக்கி வேலையா அங்கே வாங்க, அங்கே பண்ண பிடிங்க, இப்படி பிடிங்கன்னு அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தல தான் இன்றைக்கி நாம் சொகுசாக உட்காந்து தண்ணி பாய்ச்சி நிலத்தில் பயிர் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த கட்டமைப்பை யார் உருவாக்குறா? இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன ஆச்சுன்னா அந்த இதை ஒரு ஆற்ற மாதிரிக்கு அணையை கட்டுறாங்க. அணையை கட்டி அதே பாசன வழியை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப எளிதாக. அவங்க ஏற்கனவே ரோடு போட்டு போயிட்டாங்க. நம்ம மன்னர்கள்லாம் சாதாரண ஆளும் கிடையாது. நமக்கு எல்லா வசதியும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அது வழியே இவங்க ரோடு மாதிரி இப்போ பயணிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிறாங்க. அந்த அடிமட்டத்து வேலைக்கு யாரும் போகிறது கிடையாது. ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டால் அந்த விவசாயத்தில் ஒரு களை பறிக்கிறது, இந்த மாதிரி நெல் விளையும் போது கூட நிற்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த விஷயம்லாம் எல்லாம் மறந்து போச்சு. அதனால் பட்டணத்தில் வாழ்கிற பிள்ளைங்க மட்டும் இல்லை, கிராமத்தில் வாழ்கிற பிள்ளைங்க கூட நெல் இது என்ன நெல்லுன்னே தெரிய மாட்டேங்குது. பருத்தி அது எப்படி விளைகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு சோளம் எப்படி விளைகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து மறுத்து போயிடுது. அதாவது இப்போ நம்ம சிறுதானியங்கள் சொல்கிறோம், கேப்பை, கொள்ளு, அதே மாதிரி குதிரை சம்பா நெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கடையில் போய் ஏதாவது வாங்க சொன்னால் இதுதான் அதுவான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படையாக இதெல்லாம் தெரியாமல் நம்ம எல்லாமே வேறு கல்ச்சரில் வளர்த்துட்டு போகிறோம். ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாமே இப்போ கிராமங்கள்லே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே எல்லா வசதியும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு டாய்லெட் போடுறதா எல்லாம் வீட்டுக்குள்ளே. பசங்க படிக்கிறதெல்லாம் கான்வென்ட்டில் காலையில் பஸ் ஏறினா நேராக போய் ஸ்கூலில் இறங்கிடுறாங்க. அடுத்த வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாம் இருக்குது, கையில் செல்லு இருக்கா, அவங்க வேறு எங்கேயும் போக கிடையாது. அங்கே இருக்கிற நிலத்தையும் யார்கிட்டயா ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டு சொகுசாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு 10% பீப்புள் தான் அந்த அடிமட்டத்தில் போய் வேலை செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்குறாங்க. மற்ற எல்லாருக்கும் மறுத்து போச்சு. அதனால் சில விஷயங்களை இந்த வீடியோ மூலம் நான் தெளிவுபடுத்த போகிறேன். அதாவது நிறைய கிடையாது, ஒரு சோளம் எப்படி விளையுது, சோளம்னா எப்படி இருக்கும், நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். ஆனால் தெரியாமல் எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. பாருங்க, இதுதான் சோளக்காடு பொம்மன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி சோளக்காடுகளை இது வயலில் ஒரு பகுதியில் விளைவிச்சிருக்காங்க சோளம். ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து காடுகரையில் விளைவிச்சாங்க. அதாவது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலையில் இதெல்லாம் விளையிற பயிர். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் நிறைய ரியல் எஸ்டேட் அப்படி இப்படின்னு போட்டதெல்லாம் இது ஆகிட்டாங்க. இப்போ வயலில் ஏதாவது பயிர் செய்யணுமே அதுக்குன்னு மெனக்கிட்டுன்னு இதை இப்போ விதைக்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சோளம், அதாவது மரபணுல தயாரிக்கிற சோளம். இது வந்து 3 மாத பயிருங்க. அது நம்ம நாட்டு சோளம் 3.5 மாதத்தில் விளையும். இப்போ எல்லாமே இதை தான் விரும்புகிறாங்க. காரணம் இதில் வந்து அந்த பருப்பு வந்து நல்லா திடமாக பெருசாக வளரும். அந்த நாட்டு சோளத்தில் மென்மையாக இருக்கும், பொடிசாக இருக்கும். இது கொஞ்சம் உபரி வரும். நல்லா அந்த கதிர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகி உபரியாக வர்றதுனால இப்போ எல்லாருமே இது ஈஸியாக விளைவிச்சிடுறாங்க. இப்போ இந்த வந்து 1.5 மாதம்
1.5 மாச பயிர் பாருங்க எவ்வளோ அருமையாக முளைச்சிருப்பாருங்க. கொஞ்சம் இந்த இடத்துல தண்ணி வசதி அதிகமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு குளம் குட்டை இருக்குது, அங்கேருந்து தண்ணி வருது. அதனால இது கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு நல்லா செழிப்பாக இருக்குது. இன்னும் 1.5 மாசத்துல கதிர் வந்து அப்புறமா அறுவடை செய்ய போகிறாங்க. ஸோ இந்த சோளம் பயிர் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எங்கேயாவது ஒவ்வொரு மூலையில் தான் இதை விளைவிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் சீப்பாக கிடைச்சிது, ஏன்னா எல்லாருமே விளைவிப்பாங்க. ஆனால் இப்போ பர்டிகுலராக விளைவிக்கிறாங்க. நெல் நிறைய விளைவிக்கிறாங்க. அந்த காலத்தில் நெல் வந்து தண்ணி பாயிற இடத்துல தான் விளைஞ்சுது. அதனால அது நமக்கு வந்து கம்மியாக கிடைச்சுன்னா விலை அதிகமாக இருந்தது. இப்போ அதை சாப்பிட்டவங்க எல்லாருமே அன்னைக்கு பணக்காரங்க. இன்னைக்கு அன்னைக்கு இந்த சோளம் கம்பு அந்த மாதிரி கதிரெல்லாம் சாப்பிட்டவங்க எல்லாம் ஏழைங்க. இன்னைக்கு ஏ பணக்காரங்க எல்லாம் இதை சாப்பிட்றாங்க. அவங்க ஏழை ஆயிட்டீங்களா? இல்லை இல்லை, இந்த நெல் சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு அவன் உடல்ல வியாதி வந்துருச்சு. இப்போ அவன் இந்த மாதிரி சோளம் கம்பு குதிரைவாளின்ட்டு எல்லாருமே அதை நோக்கி பயணிக்கிறாங்க. ஆனால் விலையை பாருங்க, 100 ரூபாய்க்கு மேலே தாங்க. அரிசி கூட ரேஷனில் ஃப்ரீயாக கிடைக்குதுங்க, வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இந்த பயிரெல்லாம் பணப்பயிர் ஆகி போச்சு. இப்போ எப்படி காலம் மாறுது பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்டோம். இளமையாக இருக்கும்போது, நானே எங்கள் வீட்டில் இருக்கும்போது இந்த சோளம் கம்பு அடுத்தல கேழ்வரகு கொள்ளு இந்த மாதிரி எங்கள் பாட்டிலாம் அவிச்சு அவிச்சு கொடுக்கும். சோளம் கஞ்சி காலையிலே கரைச்சி குடிப்போம். அதில் மேலே ஒரு தட்டை மாதிரி அது கொஞ்சம் ஆறி போச்சுன்னா மேலே அப்படியே உறைஞ்சி தட்டு மாதிரி வருங்க. அந்த பால் ஆடையில் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடையை எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த சோளச்சோறில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடையை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது உறைஞ்சி முதல்ல யார் எடுப்பா, வீட்டில் சண்டை போட்டு அதை எடுத்து சாப்பிட்ருவோம். அப்படிலாம் நாங்கள் சாப்பிட்டு வாழ்ந்தோங்க. ஆனால் இன்னைக்கு வந்து காலையில் எடுத்தா 2 இட்லி, இப்படி கூட 2 இட்லி தான் சாப்பிட்டேன், அதுவே போதும்னு இருக்கு. ஸோ இதுதாங்க சோளக்கொல்லை பொம்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொம்மை. இந்த தோட்டங்களுக்கு வந்து இவங்க தான் பாதுகாப்பு. அதாவது காக்கா குருவிலாம் இதை பார்த்ததுன்னா ஏதோ ஆள் நிற்குது, போய் நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை அடிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்து அதை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி அந்த காலத்தில் இப்போ சும்மா கட்டி வச்சிருக்காங்க. அப்போ கையெல்லாம் வச்சு சட்டெல்லாம் போட்டு மண்டையில் முள்முடி மாதிரிலாம் மண்டை ஓடெல்லாம் போட்டு வைப்பாங்க. பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா அந்த சோளக்கொல்லை பொம்மைன்னு சொல்கிறது தான். இங்கே சுற்றி இந்த காடு கரைங்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது.